பேரன்பு கொண்ட வாக்காள பெருங்குடி மக்களே, சித்திரையில் முத்திரை பதிக்க காத்திருக்கும் உங்கள் பொற்பாதம் தேடி ஓடோடி ஓட்டு கேட்க வருகின்றோம். அண்ணா, அதிமுக ஏதாவது வெயிட்டா பாயிண்ட் பேசணும்னு நிறைய கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. வெயிட்டா பேசி காப்பாத்துங்க. தம்பி எப்படி பேசுறன்னு மட்டும் பாருங்க. சாலை வசதி இன்னைக்கு தமிழ்நாடு தான் இன்னைக்கு சாலை வசதிகள், தடையற்ற மின்சாரம், சட்ட ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கிறது. இன்னைக்கு தொழில்துறையில், சிறு குறு தொழிலில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருக்கிறது. நீங்க அதிமுக டிஎம்கேக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க. என்ன தம்பி, அதிமுக 30 வருஷம் நாங்களும் தானே கலந்து சொல்றோம். நாங்க 30 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கோம்ல. இந்தியாவிலே முதலாக மகளிருக்காக காவல் நிலையம் கொண்டு வந்தவர் திராவிட இயக்கத்துடைய ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி. தம்பி, ஜூன் 4ஆம் தேதி அதிமுக டிடிவி அண்ணன் கையில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அண்ணாமலை என்னங்க ஜோசியரா? அண்ணாமலை அண்ணன் வந்து ஜோசியரா தம்பி? பிஜேபி கேஷியர் அண்ணன் என்னன்னு எப்படி சொல்றாரு? என்னன்னா நீங்க தம்பி எங்க அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு இதா சொல்றீங்களா? அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன். திடீர்னு அண்ணாமலை வந்து மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகுதான் அவரை பற்றி தெரியும். அவருக்கு அரசியலே தெரியாது. தம்பி இவ்வளவு சொல்றீங்களே, அண்ணாமலை அவர்களும் உங்களுக்கு எப்போ தெரியும்? அதிமுக விமர்சனம் பண்றதுல இருந்து அவர் எனக்கு தெரியும். அண்ணனை எப்போ தெரியும்? உங்களை வைகை அணையில இருந்து உங்களுக்கு தெரியும். நாங்க அப்போதுல இருந்தே பேமஸ் தம்பி. அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது, நகைச்சுவையானது. அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறிவிட்டார். அவருக்கு தோல்வி பயம் கோயம்புத்தூர்ல. எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்கிறார். தம்பி, அதிமுக ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி தம்பி. சீசனுக்கு வந்துட்டு போவோமே, அதுவா? அப்பா அது வேடந்தாங்கல் பறவைப்பா. அதிமுக எத்தனையோ பேரை பார்த்தது. இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி. பீனிக்ஸ் என்னப்பா, வேடந்தாங்கல் பறவைக்கெல்லாம் வேறு வேறு நடுன்னு சந்தோஷ் வேற வேற பாட்டுல சொல்லியிருக்காரு. பாக்குறது இல்லையா நீங்க? புரிஞ்சிச்சு. இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரும் கிடையாது. இது சும்மா சுச்சிப்பி. இதெல்லாம் ஒண்ணு இது இல்லை. எனவே அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை. நான் அவரை பற்றி கிளின்னு கிழிச்சிட்டேன். பேரன்பு கொண்ட வாக்காள பெருங்குடி மக்களே,